குழந்தைங்களுக்கு பர்த்டே வந்தால் கடைக்கு போய்ட்டு கேக் வாங்கிட்டு வந்துட்டு வீட்டில் வச்சு கட் பண்ணியிருக்கோம். ஆனால் எங்களுக்கு பர்த்டே வரும்போது அந்த மாதிரிலாம் பண்ணி பழக்கம் இல்லை. அவருக்கு இன்றைக்கி பர்த்டே கேக் வந்துட்டு குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனால் வீட்லேயே வந்துட்டு எக்லெஸ் பிளாக் ஃபாரஸ்ட் கேக் பண்ணிக்கிட்டேன். இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்குறேன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். எக்லெஸ் கேக்கை விட எக்கு சேர்த்து பண்ணுற கேக்கு தான் எனக்கு என்னதோ டேஸ்ட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. முதல்ல 2 கப் சுகரு, 1 கப் வெண்ணெய், 1 கப் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் 1/2 கப் பாலையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்து 2 கப் மைதா மாவு, 3/4 கப் கொக்கோ பவுடரு, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, கொஞ்சமாக சால்ட்டு இதெல்லாம் சளிச்சு சேர்த்துக்கலாம். குக்கரில் உப்பு போட்டு ஒரு 1 ஹவர் லோ ஃப்ளேமில் வச்சு வேக விட்டுட்டேன். சூப்பராக வெந்து வந்துருச்சு. அடுத்து செரி கூட கொஞ்சம் சர்க்கரையை போட்டு வேக விட்டு அந்த தண்ணியை வந்துட்டு கேக் மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு அப்புறம் அந்த செரிஸையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு சூப்பராக வந்துட்டு ஒரு எக்லெஸ் பிளாக் ஃபாரஸ்ட் கேக் ரெடி. கேக்கு கூட கட் பண்ணுறது அவர் கட் பண்ணல, குழந்தைங்களை விட்டு கட் பண்ணிக்கலான்னு சொல்லிக்கிட்டாரு. அந்த கேக்கு கட் பண்ணுறதுக்கு எல்லாரும் சண்டை, நான் தான் கட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு